ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிஷ் வந்து ஒரு லேஸ் சாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பவுலில் வந்து நான் 2 ஃப்ளேவர் லேஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலர். ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, ஒரு தக்காளியை வந்து அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வறுத்த கிரவுண்ட்நட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து சேர்த்துட்டு அதோட ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட்டும் சேர்த்து மறுபடியும் நல்லா அந்த மிக்ஸ்சரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே நான் போடுற சாஸ் வந்து 3 மிக்ஸ்சர் ஆஃப் சாஸஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஒன்று மயனீஸ், ஒன்று ரெட் சில்லி சாஸ், இன்னொன்று வந்து கெச்சப். மூணுமே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்து அதோட மிக்ஸ்சரை வந்து நான் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பிளேட்டிங் போயிடலாம். ஸோ பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக வந்து மிக்ஸ்சரை வந்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாஸை வந்து இந்த மாதிரி மேலே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா நம்மளோட லேஸ் சாட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக வந்து ஒரு லேஸ் பேக்கெட் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஒரு குயிக் ஸ்நாக்கை பண்ணிடலாம். எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.